இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முழுக்க பிரிண்டர்ஸ் தாங்க. இதுல நம்ம தொழிலுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விதவிதமான பிரிண்டர்ஸ் இருக்கு. யார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா சென்னையில இருக்க ஃபோமி இன்வென்ஷன். பிரைஸ் பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் பிரிண்டர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்டு POS சிஸ்டம்ங்க. இது நமக்கு டீ கடை, கஃபே ஷாப்பு, ட்ரெஸ் ஷாப்பு, ஜெனரல் மளிகை கடை எதுவாக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதனுடைய சாஃப்ட்வேரோட பேர் கேஷ் கவுங்கிற சாஃப்ட்வேர். இது லைஃப் டைம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த டிவைஸ் முழுக்க ஆண்ட்ராய்டு டிவைஸுங்க. இதில் நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ தாராளமாக ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம சமோசா பிக்சரு, டீயோடைய பிக்சரு, ட்ரெஸ்ஸோடைய பிக்சரு, நம்ம மளிகை கடையில் வைக்கக்கூடிய பிக்சர் எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இந்த பில்லை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதனோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த பொருளும் 50 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னா, கஸ்டமர் 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ ரிமைனிங் கொடுக்கணும், ஏது என்னங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த சிஸ்டமே உங்களுக்கு காமிச்சிடும். இந்த டிவைஸ்க்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இந்த டிவைஸ்லேயே 2 வகையான தெர்மல் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் வகையான பிரிண்டர். இது வந்து 58 mm இருக்கிற 2 இன்ச் தெர்மல் பிரிண்டருங்க. இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 25,000 ரூபா வரும். இதை இன்னொரு மாடலுக்கு அதாச்சும் 80 mm 3 இன்ச்சு வரக்கூடிய தெர்மல் பிரிண்டருங்க. இதனுடைய ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 28,000 ரூபா வரும். ஆல் இந்தியா டெலிவரி இருக்குது. ரெடி ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா 3லேருந்து 4 நாளுக்குள்ள நம்ம கை கிடச்சிரும். அல்லது நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15லேருந்து ஒரு 20 நாள் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரியான பிரிண்டர்ஸ் ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 35,000 ரூபா டு 40,000 ரூபா போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த மிஷின்ஸ்லாம் நம்ம சாஃப்ட்வேர் பயன்படுத்துறதுக்கு 3,000 ரூபா டு 4,000 ரூபா வருஷம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்திருக்கக்கூடிய கடையில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி, அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இதுக்கு பேக் சைடில் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் என்ன ஏதுங்கிறத தாராளமாக ட்ரான்ஸ்பரண்டாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் பார்க்கறதுக்குண்டான ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் ஒட்டுமொத்த நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட்டு A to Z எல்லாமே பார்த்துக்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டு, ஸ்டாக் ரிப்போர்ட்டு எல்லாமே இந்த மிஷினில் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ பில் வருது, எவ்வளோ டெலிவரி ஆச்சு, டைன் இருந்துச்சுன்னா டைனும் கொண்டு வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினோட நம்ம அடிஷ்னல் பிரிண்டர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற மிஷினோட பேர் POS பிரிண்டர். இது 2 இன்ச் சைஸில் வருது. ரீசார்ஜபிள் பேட்டரியோடே வந்துருது. நம்ம ரோட் சைடு பார்க்குற ஷவர்மா கடைகளில் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கு எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதனுடைய சாஃப்ட்வேரோட பேர் POS பிரிண்ட். A to Z ஒர்க்கை நம்ம ஃபோன்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். டைனிங் மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு உண்டான பில்லையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மூலிமா போயிட்டு இப்போ கேஷோ, கார்டோ, வாலெட்டோ எதுன்னு நம்ம சொல்லிட்டு செக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டரில் உங்களுக்கு வந்து பில் நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துடலாம். இதில் GST ஆட் பண்ணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்டருக்கு 2,000 ரூபா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு 2,000 ரூபா எவ்ரி வருஷமும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினை ஒரு 3-4 பேர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் ஒரு ஓனர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கீழே ஒரு 3-4 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓனர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தாராளமாக இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் போயிருக்கு எல்லாத்தையுமே தாராளமாக இந்த ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நடந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டு, ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் மட்டும் பார்க்குறது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டு எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, அல்லது இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கிறோம், ஈவன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எவ்வளோ நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத A to Z எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இது லித்தியம் பேட்டரி மூலிமா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம ஃபோன் சார்ஜர் மூலிமாவே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 முடிஞ்சா. இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்குறது பேட்ச் கோடிங் பிரிண்டர். இது நமக்கு பவுச்சஸ் ஆகட்டும், பாட்டில்ஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம MRP, எக்ஸ்பைரி டேட்டு, ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம லோகோ மேற்கொண்டு தாராளமாக கொண்டு வரலாம், பார்கோடு கொண்டு வரலாம், QR கோடு எல்லாத்தையுமே கஸ்டமைஸாக நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் முழுக்க பேட்டரி ஆப்ரேட்டர். இந்த டிவைஸில் நம்ம அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 லைன் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் கம்பெனி எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா தாராளமாக அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிக்சர்ஸோ, லோகோஸோ தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்ரிட்ஜ் நம்ம போட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே அங்கே நம்ம பிரிண்ட் ஆயிரும். இது ஆக்சுவலாக சால்வெண்ட் இங்க் மூலிமா பண்ணியிருக்காங்க அப்படின்னால ரொம்ப சீக்கிரமாலாம் அழிஞ்சு போகாதுங்க. நம்ம டேரெக்டாக அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு சௌரியம் இல்லை அப்படின்னா இவங்களே ஒரு பிளேட்டும் கொடுத்துட்றாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வச்சு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணால் போதும். நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த பொசிஷனில் நீட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் சைஸும் கஸ்டமைசபிள். இதனுடைய ப்ரைஸ் 13,000 ரூபா ப்ளஸ் GST. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு கார்ட்ரேஜ், ஒரு சார்ஜர், ஒரு பிளேட்டு, ஒரு டச் பென் டிரைவ், ஒரு பேட்டரி எல்லாமே சேர்ந்து வந்துடும். சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லி சார்ஜ்னு அர்த்தம், ரெட் கலர் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் டெலிவரி 2 or 3 டேஸ்லேயே கொடுத்துருவாங்க. டெலிவரி சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேட்ச் கோடிங் மிஷினுடைய ஆட்டோமேட்டிக் டைப் தாங்க. இதில் ஸ்டாக் கண்டெய்னர் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறனால நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஷீட்ஸ் ஆகட்டும், கவர் ஆகட்டும், பவுச்சஸ் ஆகட்டும் நம்ம ஒரு பஞ்சாக ப்ளேஸ் பண்ணாலே போதும். அதுவே ரெகுலர் இன்டர்வலில் ஒரு ஷீட்டாக எடுத்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ஈஸியாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு தேவையான வேர்டிங்ஸ் உதாரணத்துக்கு MRP, அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு,
ஸ்கேன் கோடு, QR கோடு எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதை உங்களுக்கு டெக்ஸ்ட்டை மாற்றுறதா இருந்தாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். நியூ ஃபைலில் போய் டெக்ஸ்ட்டு போயிட்டு MRP வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் என்னென்ன மாற்றலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், ஸ்டைலை மாற்றிக்கலாம், வித்து, ஹைட்டு, ஃபாண்ட்டோட ஆங்கிள் எல்லாமே கஸ்டமைசபிள் தாங்க. ஆஸ் ஆஃப் ப்ரைஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மிஷின் மட்டும் எடுத்தோம்னா 50,000 வரும். ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டாக் கன்வேயரோடு எடுக்கும்போது 80,000 ரூபா வரும். இல்லை நான் மேனுவலாகவே போய்க்கிறோம் அப்படின்னா 13,000 + GST சேர்ந்து வந்துருங்க.